யூசிமாஸ் டைம்ஸ் வழங்குபவர்கள் யூசிமாஸ் இந்தியா. இந்த வாரம் யூசிமாஸ் டைம்ஸில் நம்ம அபாக்கஸை பற்றி பார்க்க போகிறோம். அபாக்கஸ்ன்றது டிக்ஷனரியில் முதல் வார்த்தையாக வருதுங்க. ஆனால் நமக்கு நிறைய பேருக்கு அபாக்கஸ்னால் என்னன்னு நம்ம பார்த்ததில்ல. அபாக்கஸ்ன்றது ஒரு கவுண்டிங் டிவைஸ். அதாவது கிரேக்க மொழியில் அபாக்ஸ் என்ற வேர்ட்லேருந்து இந்த அபாக்கஸ் என்ற வார்த்தை உருவானது. அபாக்ஸ் என்றால் கவுண்டிங் டிவைஸ். அந்த காலத்தில் இந்த ஒரு ஸ்லேட்டில் டஸ்ட் கவர் ஆகி அதில் வந்து நம்பர்ஸ் எழுதிட்டு இருந்தாங்க. அதுதான் முதல் முதலாக உருவாக்கப்பட்ட அபாக்கஸ். பிறகு அந்த ஸ்லேட்டில் கற்கள் வச்சு கவுண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த அபாக்கஸ் வந்து ஸ்லோவா வேரியஸ் ஃபார்ம்ஸ் எடுத்துட்டு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சைனால நீங்க பாக்குற இந்த மாதிரி ஒரு அபாக்கஸ் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த அபாக்கஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா ஃப்ரேம்ல ஒரு சட்டத்தின் கீழே 5 பீட்ஸும் மேல 2 பீட்ஸும் இருக்கும். இது வந்து சைனால உருவாக்கப்பட்ட அபாக்கஸ். இதை வந்து சுவான் பான் அப்படின்னு சைனீஸ் மொழியில சொல்லுவாங்க. ஜப்பான்ல நீங்க பாத்தீங்கன்னா அபாக்கஸ்க்கு சோரபான்னு சொல்லுவாங்க. இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க இந்த அபாக்கஸ் தான் பல நாடுகள்ல யூஸ் பண்ற அபாக்கஸ். இந்த அபாக்கஸை தான் நாங்க யூசிமாஸ்லயும் யூஸ் பண்றோம். இது நீங்க பாத்துட்டு இருக்கிறது டீச்சர்ஸ் அபாக்கஸ். இந்த அபாக்கஸ் வந்து குழந்தைகள் யூஸ் பண்ற அபாக்கஸ். இப்ப நம்ம இந்த அபாக்கஸை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். நீங்க பாத்துட்டு இருக்க இந்த பிளாக் ஃப்ரேம், இந்த ஃப்ரேம்ல நிறைய ராட்ஸ் இருக்கு. இந்த ஒயிட் கலர் டிவைடர் வந்து இந்த ராட்ஸை டிவைட் பண்ணுது. நீங்க பாத்தீங்கன்னா மேலையும் கீழையும் பீட்ஸ் இருக்கு. மேல இருக்க பீட்ஸுக்கு அப்பர் பீட்ஸ்னும் கீழே இருக்க பீட்ஸுக்கு லோவர் பீட்ஸ்னும் நாங்க சொல்வோம். இப்ப இந்த பீட்ஸுக்கு வேல்யூ இருக்கு. ஒரு கீழே இருக்க இந்த லோவர் பீட்ஸுக்கு வேல்யூ 1, மேல இருக்க இந்த அப்பர் பீட்ஸுக்கு வேல்யூ 5. எப்ப இதுக்கு அபாக்கஸ்க்கு வேல்யூ வருதுன்னா இந்த பீட்ஸ் மேல் லோவர் பீட்ஸ் அல்லது அப்பர் பீட்ஸ் இந்த பாரை வந்து தொடும்போது தான் இந்த அபாக்கஸ்க்கு வேல்யூ கிடைக்குது. நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த டாட்ஸ் வந்து பாயிண்டர்ஸ். இந்த பாயிண்டர்ஸை நாங்க எந்த பாயிண்டர் வேணாலும் யூனிட் ராடா யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து யூனிட்ஸ். இதுல ஒரு லோவர் பீட் வந்து இந்த பாரை தொடும்போது அபாக்கஸ்ல வேல்யூ 1. இப்ப பாத்தீங்கன்னா 3 லோவர் பீட்ஸ் பாரத்தோடது. இப்ப வேல்யூ 3. இப்ப அப்பர் பீடோட வேல்யூ 5ன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ இந்த பீட் வந்து தொடும்போது 5 + 3 8 குறிக்குது. இப்ப பாத்தீங்கன்னா 9 பீட்ஸ் 5 + 4 9 வேல்யூ இந்த அபாக்கஸ் வந்து 9 காட்டுது. இப்ப ஒரு ராட்ல உங்களுக்கு மேக்ஸிமம் வேல்யூ 9 காட்ட முடியும். 9க்கு அடுத்த நம்பர் 10 வந்து 2 டிஜிட் நம்பரா ஆறதுனால 1 0. ஸோ இப்போ இது யூனிட்ஸ் ராட். இது பக்கத்துல இருக்க ராட் வந்து டென்ஸ் ராட் ஆகுது. ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு டென்ஸ் ராட்ல 1ம் யூனிட்ஸ் ராட்ல 0. ஸோ இப்போ காட்டுற நம்பர் வந்து 1 0 10. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா டென்ஸ் ராட்ல 8ம் யூனிட்ஸ் ராட்ல 2ம் இருக்கு. ஸோ இப்போ இதுல காட்டுற நம்பர் 82. இதே போல் நம்ம அடுத்த ராட் 100s 1000s 10,000s அப்படின்னு எவ்வளவு நம்பர்ஸ் வேணாலும் இதுல டோட்டலா 13 ராட்ஸ் இருக்கு. ஸோ நம்ம 13 டிஜிட் நம்பர்ஸும் இந்த அபாக்கஸ்ல காட்டலாம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா 9432 அப்படின்றது இந்த அபாக்கஸ்ல காமிச்சிட்டு இருக்கோம். இந்த யூசிமாஸ் பயிற்சி நாங்கள் வந்து 4லேருந்து 12 வயது குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம். ஏன் இந்த ஏஜ் குரூப்பை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம்னா 80% மூளை வளர்ச்சி இந்த வயசுல தான் அவங்களுக்கு ஏற்படுது.
இந்த அபாக்கஸில் தான் நாங்கள் குழந்தைங்களுக்கு பயிற்சி கொடுக்குறோம். முதல் 6 மாதம் இந்த அபாக்கஸில் வந்து அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் நாங்கள் சொல்லி தருவோம். அவங்களும் வந்து தினமும் ஒரு 20 மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. இதன் மூலமாக அவங்களுக்கு வந்து இந்த அபாக்கஸ் வந்து அவங்க மனசில் பதிஞ்சிடுது. 6 மாதம் கழித்து நாங்கள் இந்த அபாக்கஸை ரிமூவ் செஞ்சுட்டு அவங்க குழந்தைகளை வந்து அந்த மனசில் உருவகப்படுத்தின அபாக்கஸ் மூலமாக மென்டலாக அவங்கள இந்த அடிஷன் அண்ட் சப்ராக்ஷனை நாங்கள் செய்வோம். இந்த அபாக்கஸில் அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் போடுறது ரொம்ப ஈஸி. அடிஷன்னா பீட்ஸை வந்து பாரை நோக்கி தள்ளணும். சப்ராக்ஷன்னா பீட்ஸை வந்து பார்லேருந்து கீழேயும் பார்லேருந்து வெளிப்பக்கமாக தள்ளணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 ஆட் பண்ணுறேன்னா அதை பாரை நோக்கி தள்ளணும். திருப்பி 5 ஆட் பண்ணுறேன்னா அதையும் பாரை நோக்கி தள்ளணும். இப்போ நான் 6 சப்ராக்ட் பண்ணுறேன்னா பாரில் இருக்க பீட்ஸை வெளிப்புறமாக தள்ளணும். ஸோ அடிஷன் சப்ராக்ஷன்றது ரொம்ப சிம்பிளாக இதில் குழந்தைங்களுக்கு புரிஞ்சிடுது. அதே போல் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 9 இருக்குது. நான் மறுபடியும் 9 ஆட் பண்ணணுன்னா யூனிட்ஸ் ராடில் பீட்ஸே கிடையாது. ஸோ என்னால் 9ன்றது டைரெக்டாக ஆட் பண்ண முடியாது. இந்த மாதிரி சமயங்களில் நாங்கள் ஒரு 10 ஆட் பண்ணிவிட்டு 1 சப்ராக்ட் பண்ண சொல்வோம். இப்போ 8 ஆட் பண்ணோன்னா மறுபடியும் ஒரு 10 ஆட் பண்ணிவிட்டு 2 சப்ராக்ட் பண்ண சொல்லி கொடுப்போம். இப்போ நான் 7 ஆட் பண்ணோன்னா நான் 10 ஆட் பண்ணாலும் எனக்கு 3 சப்ராக்ட் பண்ண முடியாது. அதனால் 5 சப்ராக்ட் பண்ணிவிட்டு 2 நான் ஆட் பண்ணுறேன். இதே போல் குழந்தைங்களுக்கு நிறைய பெர்மிட்டேஷன்ஸ் அண்ட் காம்பினேஷன்ஸ் மூலமாக நாங்கள் அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் சொல்லி கொடுக்கறதுனால அவங்களுக்கு அந்த நம்பர் ஃபோபியா போய் அடிஷன் சப்ராக்ஷன் எனி ஃபார்ம் ஆஃப் பேசிக் ஆப்ரேஷன் மேக்ஸில் வந்து ரொம்ப ஈஸியாக அவங்களுக்கு புரியுது. இந்த அபாக்கஸை பயன்படுத்தும் போது சில முறைகளை நாங்கள் வலியுறுத்துகிறோம். அதாவது சிட்டிங் போஸ்டர், உட்காரும்போது நேராக ஹாஃப் சேரில் உட்காரணும். இந்த அபாக்கஸை பிடிக்கிறதே வந்து இந்த முறையில் தான் நாங்கள் பிடிக்க சொல்லி தரோம். பீட்ஸை நகர்த்துறதும் எல்லா விரல்களும் யூஸ் பண்ணாமல் இந்த 4 விரல்களை மட்டும்தான் பீட்ஸை நகர்த்துறதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி பென்சில் பிடிக்கிறதும் வந்து ரைட் ஹேண்டர்ஸ் ஒரு பர்டிகுலர் இந்த மாதிரி பொசிஷனில் தான் பென்சிலை பிடிப்பாங்க. லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் தான் பென்சிலை பிடிப்பாங்க. கடந்த 2 வாரங்களாக நம்ம அபாக்கஸ் பற்றியும் அதை எப்படி பயன்படுத்துறதுன்ற பற்றியும் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ இந்த வாரம் நம்ம ஏன் அபாக்கஸை யூஸ் பண்ணுறோன்றதை பற்றி தெரிஞ்சுக்குவோம். இப்போ இந்த நவீன காலத்தில் கால்குலேட்டர்ஸ் இருக்குது. பட்டனை ப்ரெஸ் பண்ணாவே உங்களுக்கு ஆன்சர்ஸ் கிடைக்கும். அப்படி இருக்கும்போது எதுக்காக இந்த அபாக்கஸை நம்ம பயன்படுத்தணும்? நம்ம ஒரு குழந்தைகிட்ட அபாக்கஸை கொடுக்குறோம், இன்னொரு குழந்தைகிட்ட கால்குலேட்டரை கொடுக்குறோம். ஒரு வருஷம் 2 பேருமே அந்த அபாக்கஸையும் கால்குலேட்டரும் பயன்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த அபாக்கஸையும் கால்குலேட்டரையும் அவங்க கிட்டேருந்து எடுத்துட்டோம்னா அபாக்கஸ் யூஸ் பண்ணுற சைல்டால் டெஃபினட்டாக கால்குலேஷன்ஸை ஈஸியாக பண்ண முடியும். ஏன்னா இந்த அபாக்கஸை அதை மனசில் உருவகப்படுத்திட்டு எந்த கால்குலேஷனையும் அந்த குழந்தையால் செய்ய முடியும். ஆனால் இதுவே ஒரு கால்குலேட்டர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த குழந்தையால் நிச்சயமாக அது செய்ய முடியாது. ஏன்னா கால்குலேட்டர் இருக்கும்போது குழந்தைக்கு தன்னால் முடியுன்ற நம்பிக்கை இருக்கும். கால்குலேட்டர் எடுத்துட்டா குழந்தையால் நிச்சயம் எதையும் செய்ய முடியாது. ஏன்னா அபாக்கஸில் குழந்தையே அந்த பீட்ஸை மூவ் பண்ணி அந்த ஆப்ரேஷன் செஞ்சதுனால அது எப்படி அந்த ஆன்சர்ஸ் வந்ததுன்றதும் அதுக்கு தெரியும். ஸோ அபாக்கஸ் இல்லாத போது அந்த குழந்தையால் அந்த உருவகப்படுத்திட்டு அதை செய்ய முடியும். வேற கால்குலேட்டரை யூஸ் பண்ணுற குழந்தையால் நிச்சயமாக முடியாது. இது மட்டும் இல்லை, அபாக்கஸ் யூஸ் பண்ணுற குழந்தைங்களுக்கு கால்குலேஷன்ஸ் மட்டும் ஈஸியாக பண்ண முடியாது. குழந்தைகளால் வந்து பல திறமைகள் அவங்களுக்கு இந்த அபாக்கஸ் யூஸ் பண்ணுறதுனாலையும் அந்த அபாக்கஸை மனசில் உருவகப்படுத்திட்டு பண்ணுறதுனாலையும் பல திறமைகள் இந்த குழந்தைங்களுக்கு வளருது. யூசிமாஸ் மென்டல் அரித்மெட்டிக்ன்றது ஒரு மனக்கணக்கு முறையாகும். இந்த மனக்கணக்கு முறை வந்து குழந்தைகளுக்கு மனக்கணக்கு வேகமாக போடுறதுக்கு மட்டும் ஹெல்ப் செய்யாமல் பல திறமைகளும் குழந்தைகளுக்கு வளர்கிறது. அதுவும் இல்லாமல் ஹோல் பிரெயின் டெவலப்மெண்ட், அதாவது முழு மூளை வளர்ச்சி, அதுக்கும் பெரிதும் உதவுகிறது இந்த ப்ரோக்ராம். 2 விதமான பிரெயின்கள் நமக்கு இருக்குது. இந்த 2 பிரெயினுக்குமே ஃபங்க்ஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. லெஃப்ட் பிரெயின் பார்த்திங்கன்னா மேக்ஸ், அனாலிசிஸ், இதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். ரைட் பிரெயின் பார்த்திங்கன்னா க்ரியேட்டிவிட்டி, இமேஜினேஷன், டே ட்ரீமிங், விஷுவல் திங்கிங், இதுக்காகலாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். ரிதம், இது கூட ரைட் பிரெயின் ஆக்டிவிட்டி தான். ஸோ எந்த ஒரு மனிதன் வந்து 2 சைட் பிரெயினையும் யூஸ் பண்ணி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து அவங்களுடைய திறமை வந்து மேக்ஸிமம் வெளியில் வரும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் வந்து மோஸ்ட்டாக நம்ம பண்ணுறது எல்லாமே லெஃப்ட் பிரெயினை யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ரைட்டிங், ரீடிங், மேக்ஸ் இதெல்லாமே லெஃப்ட் பிரெயின் ஆக்டிவிட்டீஸ் தான். இமேஜினேஷனுக்கு வந்து நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை ஸ்கூல் ப்ரோக்ராமில். வேறஸ் இந்த யூசிமாஸ் ப்ரோக்ராமில் போத் சைட்ஸ் ஆஃப் த பிரெயினையும் நாங்கள் ஆக்டிவேட் பண்ணுறோம்.
அதாவது இனிஷியலாக சில்ட்ரன் வந்து 2 ஹேண்ட்ஸை ஃபிங்கர்ஸ் ஆஃப் போத் ஹேண்ட்ஸை யூஸ் பண்ணி அபாக்கஸை ஆப்ரேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது 2 சைட் ஆஃப் த பிரெயினும் ஆக்டிவேட் ஆகுது. லேட்டர் ஆன் அவங்க வந்து இதை மனசில் உருவகப்படுத்துகிறாங்க இல்லையா, அப்போ வந்து விஷுவலாக அதை விஷுவலைஸ் பண்ணுறாங்க. இந்த விஷுவலைசேஷன்ன்றது ஒரு ரைட் பிரெயின் ஆக்டிவிட்டி, மேக்ஸ்ன்றது ஒரு லெஃப்ட் பிரெயின் ஆக்டிவிட்டி. இந்த ரெண்டுத்தையுமே அவங்க கம்பைன் பண்ணி செய்யும்போது போத் சைட்ஸ் ஆஃப் த பிரெயின் ஆக்டிவேட் ஆகுது. இந்த யூசிமாஸ் மென்டல் அரித்மெட்டிக் மூலமாக குழந்தைங்களுக்கு பல திறமைகள் வளர்கிறது. இதில் பேசிக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல ஃபோட்டோகிராஃபிக் மெமரி, எதை பார்த்தாலும் சித்திரமாக அவங்க மனசில் பதிய வைக்கிறது. இந்த திறமை அவங்களுக்கு எப்படி ஹெல்ப் ஆகும்னா, ஸ்கூலில் எந்த ஒரு மேப்பை பார்த்தாலோ இல்லை பயாலஜி டயக்ராம் அவங்க பார்த்தாலோ அவங்களால அந்த டயக்ராம் அப்படியே அவங்க மனசில் பதிய வச்சுக்க முடியும். அதே மாதிரி ஒரு மேப்பை பார்த்தாங்கன்னா அந்த பிளேசஸ், எந்தெந்த பிளேசஸ் அவங்களால அக்யூரேட்டாக மார்க் பண்ண முடியும். இது அவங்களுக்கு ஸ்கூல் பாடங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ப்ரோக்ராமே ஜென்ரலாக அவங்களுடைய கான்சன்ட்ரேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறது தான். எங்கள் எய்மே வந்து சில்ட்ரனோட கான்சன்ட்ரேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான். இப்போ நாங்கள் வந்து அவங்களுக்கு நம்பர்ஸ் கால் அவுட் பண்ணுவோம். அதை அவங்க கூர்ந்து கவனித்து அந்த நம்பர்ஸை அவங்க மனசில் விஷுவலைஸ் செஞ்சு அந்த நம்பர்ஸை அவங்க ஆடோ சப்ட்ராக்ட் பண்ணணும். அவங்க கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் அவங்க தாட்ஸ் வந்து அந்த கான்சன்ட்ரேஷன் அவங்களுக்கு செதறிச்சுன்னா அவங்களால அந்த ஆன்சர்ஸ் வந்து அக்யூரேட்டாக எங்களுக்கு கொடுக்க முடியாது. ஸோ இனிஷியலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் கொடுக்குற நம்பர்ஸ் வந்து சிங்கிள் டிஜிட் ஒரு 5-6 நம்பர்ஸ் கொடுப்போம். ஸோ அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸுக்கு இருக்கும். அப்படி லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக ஹையர் லெவல்ஸில் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் வந்து 2 டிஜிட் நம்பர்ஸ் 3 டிஜிட் நம்பர்ஸ் நாங்கள் கொடுக்குறோம். அவங்களுடைய கான்சன்ட்ரேஷனும் ஃப்ரம் ஃபியூ செகண்ட்ஸ் டு ஃபியூ மினிட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஃபார் அ ஃபியூ மினிட்ஸ் அவங்க வந்து அந்த இமேஜ் ஆஃப் தி அபாக்கஸ் அவங்க மைண்டில் இருக்க அந்த இமேஜில் கான்சென்ட்ரேட் பண்ணி அதை விஷுவலைஸ் செஞ்சு அவங்க வந்து ஆன்சரை எங்களுக்கு கொடுக்கணும். இதனால் அந்த கான்சன்ட்ரேஷன் ஸ்பேன் வந்து அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஹையர் டேர்ம்ஸ் போக போக அந்த கான்சன்ட்ரேஷன் ஸ்பேன் அவங்களுக்கு நல்லா இம்ப்ரூவ் ஆகுது. இதனால் அவங்களுடைய லிஸ்னிங் ஸ்கில்ஸ், கான்சன்ட்ரேஷன் ரெண்டுமே அவங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகுது. எப்போ ஒரு குழந்தை கான்சென்ட்ரேட் பண்ணி கூர்ந்து கவனித்து லிசனிங் ஸ்கில்ஸ்